வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவுக்கு வெற்றி வெற்றி, ஸ்டாலின் போட்ட புதிய கணக்கு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு புதிய கணக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டாலின் ஒரு சில தொகுதியில் குறி வச்சிருக்காரு. இந்த இடம்லாம் நம்ம எதிர்பார்த்தது கண்டிப்பாக வரணும் அப்படின்றதுல மிக தீவிரமாக இருக்கார் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள். அதனால் பல விதமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்க மிகப்பெரிய அளவில் நம்ம தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் இருந்ததுனால இன்று என்ன நம்மளுடைய பிறந்த நாள் கருணாநிதி, ஓகேங்களா, திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர்களுடைய 101வது பிறந்த நாள் இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா முத்தமிழர் அறிஞர் என்று பார்த்தீங்கன்னா போற்றப்படும் கருணாநிதி அப்படி இப்படின்னு எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது இன்று ஒரு புதிய கணக்கை அவர் போட்டு வச்சிருக்கார். நாளை வெளியாக இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளில் நம்ம மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றிருக்கணும் அப்படின்றல பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஒரு உறுதித்தன்மையான முடிவில் இருந்து கொண்டிருக்கிறாராம் ஸ்டாலின் அவர்கள். அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது ஊழலில் ஊறிய கட்சி அப்படின்றதையும் முறியடித்து விட்டு தற்போது மின் தடையான கட்சி என்றையும் முறியடித்து விட்டு தற்போது வெற்றிக்கான கட்சி என்பதனை கொண்டு சேர்க்க போகிறார். அப்படி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் என்பது ஒரு புறம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் தற்பொழுது நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் புதிய கணக்கு என்னன்னா, முக்கிய அங்கமாக கருதக்கூடிய நம்மளுடைய பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் அழைக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வருகை புரிகிறார். ஸோ அவர் கள நிலவரங்களை தீவிரமாக நம்முடைய ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சொன்னாதான் அவருக்கு அந்த அதிர்ச்சியும் இருக்காது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயம் என்பது இருக்காது அப்படின்றதே இருக்காது. ஏன்னா அவர் எதிர்பார்க்கின்ற அந்த புதிய தொகுதிகள்லாம் வரணுங்க, வந்தால் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில திருப்பங்கள் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்று சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளை தேர்தல் முடிவுகள் மிகவும் எதிர்பார்ப்பில் அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக என்று மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் எக்ஸிட் போல்களை பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான திருப்பங்கள் நடைபெற போகிறது அப்படின்றத பொறுத்திருந்தே பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.